வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த புத்தாண்டு எந்தெந்த ராசிகளுக்கு ரொம்ப இனிய வருஷமா அமைய போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு ஆவரேஜா அமைய போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் டல்லா அமைய போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, எல்லாருக்கும் இனிய அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா மிதுனம் அப்படின்னாலே வந்து பாருங்க, புதன் ஆதிக்கம் பெற்ற ராசி. நிறைய புத்திசாலித்தனம் இருக்கும், நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கும். பொதுவா ஒரு மிதுன ராசி அன்பர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு ஏதாவது ஒரு ஐடியா வேணும், ஒரு விஷயத்துக்கு தீர்வு வேணும், ஒரு விஷயத்தை பத்தி தெரியணும், அதுக்கு என்ன வந்து நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க சுத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் கேட்பாங்க. இப்படி பண்ணலான்ட்டு இருக்கேன். என்ன பண்ணலாம்? இப்படி பண்ணா என்ன ஆகும்? ஏது? அப்படி எல்லார்கிட்டயும் கேட்பாங்க. எல்லார்கிட்டயும் கேட்டு எல்லாரும் ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கின்னு, எல்லாரோட சென்டென்ஸ்ல இருந்தும் சம் வேர்ட்ஸ் எடுத்து 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 போட்டு, இவங்க புதுசா ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி மத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. இப்படிதான் இப்படி பண்ணா தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்படின்னு இவங்களோட சொந்த கருத்து மாதிரியே இவங்களோட சொந்த கருத்தும் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து இவங்க கடைசியில ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு புது கருத்த சொல்லுவாங்க. எல்லார்கிட்டயும் "சபாஷ்! என்ன புத்திசாலி இவன்" அப்படின்ற பேர் எடுத்துப்பாங்க. சின்ன மிதுன வயசு, அதாவது மிதுனம் மிதுனம் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசு குழந்தையா இருக்கு அப்படின்னா கூட, அதுகிட்ட பேசி சமாளிக்க முடியாது. நல்லா பேசும். கல்லு கல்லு கல்லுன்னு பேசும். ஸோ கொள்ளு கொள்ளுன்னு பேசும்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது அப்படியும் சொல்லுவாங்க. நாங்கலாம் கல்லு கல்லு கல்லுன்னு பேசும்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாரி அந்த அளவுக்கு நல்ல பேசக்கூடிய திறமை, வாய் கொடுத்து மீள முடியாது. அது யாரு அப்படின்னா மிதுனம். அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, இப்ப நாங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்க அத்துணை மிதுன ராசி அன்பர்களுக்கும் ஒரு பொதுவான பலன். இப்ப இத பார்த்துட்டு இருக்க நெறைய மிதுன ராசி அன்பர்கள், நான் வந்து பாருங்க, என் வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான முடிவெடுக்கும் ஒரு தருணத்துல இருக்கேன். அதனால என்னோட சுய ஜாதகத்த அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே எங்களோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. ஸ்டாஃப்ஸ் உடனே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க. என்கிட்ட பேசிக்கலாம். ஓகேங்களா? இப்ப மிதுனம் உங்களுக்கு 2025 எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் உயிர்த்தெழுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் உயிர்த்தெழும் மிதுனம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லவே சொல்லணும். ஏன் அப்படின்னா, சுக்கிரன் ராகுவோட இருப்பாரு. சுக்கிரன் ராகுவ விட்டு விலகுவாரு. ராகு 9ஆம் இடத்துக்கு போவாரு. அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு. சனி 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம். குரு 12ஆம் இடம். ஆ அப்புறம் வந்து அதுலேருந்து ஜென்மத்துக்கு போவாரு. அதாவது 12ஆம் இடத்துலேருந்து ஜென்மத்துக்கு போறாரு. அதாவது ஜென்ம குரு அப்படின்னு சொல்லலாம். பாபகிரகம் சனி 10ஆம் இடம். ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் போதுங்க. எல்லாமே பாசிட்டிவா போகும்போது என்ன ஆகும்? நம்ம தொழில்ல ஒரு மேன்மை, ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். தொழில்ல மேன்மை, முன்னேற்றம், தொழில்ல வந்து ஒரு நல்ல பிளஸ் இருக்கு அப்படிங்கும்போது என்ன ஆகும்? எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அதிகமாகும். அதாவது பொருளாதாரத்தில மேன்மை, பொருளாதாரத்தில முன்னேற்றம். நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து அதிகமாகும். அதே மாதிரி பாருங்க நெறைய பேருக்கு கல்வி, கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மிதுனம் வந்து நெறைய படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். ஏன்னா அறிவு சார்ந்த கிரகம் இல்லையா? அப்ப நீங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், இல்லைங்க எங்க பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2024 எங்களுக்கு பெருசா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா, நெறைய மிதுனத்துக்கு அதாவது பெரும்பாலான மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ல வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்க. ஒரு பிராப்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உறவுகள்ல நெறைய விரிசல் இருந்துச்சு. நெறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு 2024ல. இப்ப அந்த உறவுகள்ல ஒரு உறவுகள் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். பழச வந்து மாத்தணும் அப்படின்னு புதுசா மாத்தணும் அப்படின்னு நெனச்சாலும், இல்ல ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சாலும், இந்த மாரி பல விஷயங்கள் வீடு வந்து இப்ப ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்ல இருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் பெருசா போலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாலோ, புதுசா இப்பதாங்க வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா நடக்கிறதுக்கு பெரும்பாலான மிதுனத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 2024லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் உங்கள புரிஞ்சுக்கல. முக்கியமா வீட்ல இருக்கவங்களே புரிஞ்சுக்கல. என்னமோ நீ ஒரு வியர்டா பிஹேவ் பண்ற, நீ ஒட்ட மாட்டேங்கிற, தாமரை இலையில தண்ணி மாதிரி இருக்க, என்னமோ நீ செய்ற எங்களுக்கு தெரியாம, ஒண்ணும் உன்னோட செயல்பாடுகள் ஒண்ணும் சரியில்ல, அப்படின்ற மாரி நெறைய குத்தமும், குறையும் சொன்னாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து மாறும். எல்லாருமே உங்கள வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க
நெறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு 2024ல உங்கள விட்டு பிரிஞ்சுட்டாங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்கப் ஆச்சு. அதே மாரி லவ்வ வந்து மேரேஜ் வரைக்கும் கொண்டு போலான்னு எவ்வளவோ நீங்க பிளான் பண்ணீங்க. அது எதுவுமே நடக்கல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2025ல சாதகமா அமையறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்குங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வயசுல பழகுனவங்களா இருப்பாங்க. அதாவது சின்ன வயசுல உங்களோட க்ரஷ்ஷா இருக்கலாம், பெஸ்டியா இருக்கலாம், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம். அவங்க வந்து பாருங்க, திருப்பி வந்து உங்களோட நல்லபடியா பழகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுனம் ஆன் தி ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2025 ரொம்பவே நல்லா இருக்குங்க. கவலையே படாதீங்க. வாழ்த்துக்கள்.